நேயர்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். வருகின்ற காலங்கள் 2026ஆம் ஆண்டில் வருகின்ற காலங்கள், இந்த ஒரு வருட காலம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி உச்சமாக இருக்கும், கிரகங்கள் யாருக்கு மிக லாபகரமாக இருக்கும், அதிக லாபகரமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த நம்ம வருடத்தின் மொத்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 2026இல் அதிக லாபமும் சில சுப நிகழ்ச்சிகள் பெறும் ராசிகள் எத்தனைங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஏன் காரணம், அந்த ராசிகள் ஏன் அதிக லாபம் பெற போகிறாங்க, அந்த ராசிகளுக்கு எதனால் அவங்க முன்னேற்றமாக இருக்க போகுது, என்ன காரணம், ஏன் இந்த ராசிகள் மட்டும் குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து பார்க்க போனோம்னா முதல்ல நம்ம மிதுன ராசியை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாகவே 6 மாத காலமாகவே பார்த்துக்க போனீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு உங்களுக்கு ஜென்மத்திலே சஞ்சனம் பண்ணிட்டு இருக்கார். அதுவும் மக்கரம் பெற்ற குரு ஜென்மத்தில் சஞ்சனம் பண்ணுறார். அப்போ என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாகவே பொருளாதார ரீதியில் பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனால் இந்த 2026இல் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து குரு விலகி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் தன வரவு சொல்ற 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற போகிறார். 7ஆம் அதிபதி உங்களுக்கு உச்சம் பெற போகிறார். காரணம் எப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்திலிருந்து விலகினாலே போறோம். மிதனராசிகளுக்கு ஜென்மத்திலிருந்து விலகினாலே ஒரு நல்ல லாபகரமான ஆண்டாக இது இருக்கும். இப்போ 2 குடும்பத்தினத்துல உச்சம் பெற்ற குரு சாதாரணமே 2ஆம் இடத்தில் குரு போனாலே சில பேருக்கு நல்ல லாபமா இருக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அவர். அதனால மிதுனராசி எப்படி இருக்கும், கடந்த வருடத்தில் இந்த கட்டங்கள் எல்லாம் போய் உங்களுக்கு இருக்கின்ற பண கட்டங்கள், மன சஞ்சலங்கள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி லாபகரமாக இருக்கும், அதிக லாபகரமாக இருக்கும். காரணம் தனக்காரர்கள் உச்சம் பெறார் இல்லையா. அதனால முதல்ல குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை நீங்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் நீங்க வேண்டாம். நம்ம குடும்பத்துல மெயினா என்ன, பொருளாதாரம் தானே. காசு பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா மனைவியை சரி பண்ணிக்கலாம், குழந்தைய சரி பண்ணிக்கலாம், சொந்தக்காரங்களை சரி பண்ணலாம், எல்லாரையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த காசு நம்மகிட்ட இல்லாததுனால தான் பல பிரச்சனைகள் நமக்கு வருது. மன சங்கடங்கள், பண பிரச்சனைகள் எல்லாமே வருது. இப்போ உங்களுக்கு சரியான நேரம் அது. காரணம் என்னன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் தனக்காரகன் உச்சம் பெறுகிறார். அப்போ ஏற்கனவே நீங்க வாங்கின கடன், உங்களுக்கு இருக்கின்ற மனக்குழப்பங்கள் இதெல்லாம் பூரணமா தீர்ந்துடும். எந்த குழப்பமும் இருக்காது. அதெல்லாம் பூரணமா தீர்ந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபகரமான ஆண்டாக அது அமையும். எப்படின்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு 4 மாத காலங்கள் போகணும். குரு உங்கள் ராசியிலிருந்து விலகி உச்சத்துல வரணும். அதுல பிற்பகுதி ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அமோகமான வருடமாக அமையப்படுது. நீங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்தால் கீழ்கண்ட எங்கள் நண்பர்களை நீங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம். உங்கள் சொந்த ஜாதகப்படித்தான் எல்லாருக்கும் அமையும். நாங்கள் சொன்னது இது பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால், ஜோதிட சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரை போட்டு நீங்கள் எங்கள் குலத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. 2026இல் துலாம் ராசினருக்கு எப்படி இருக்கும் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் துலா ராசிகளுக்கு மட்டும் 2026 நல்லபடியாக இருக்கும், காரணம் என்ன அப்படிங்கிறது ஏன் பார்க்குறோம்னா, துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு பொதுவாக இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ குரு உங்களுக்கு இப்போ சாதகமாக கிடையாது. வருகின்ற வாரங்கள் துலா ராசிக்கு குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். துலாம் ராசி 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லாபகரமான தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் லாபகரமாக இருக்கும். துலா ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனில் சனி உச்சமாவார். ஆனால் இப்போ அந்த சனி உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு
6ஆம் இடத்தில் சொல்லக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வந்து இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். இப்போதைக்கு வந்து 5ல் தான் இருக்கார். அடுத்து வந்து வருகின்ற காலங்கள் உங்களுக்கு 6ல் தான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு வந்து உச்சம் பெற போகிறார். என்ன உச்சம் பெற போகிறார்? உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் உங்களுக்கு உச்சம் பெற போகிறார். 11ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறார் துளாராசி பொறுத்த வரைக்கும். ஆகவே துளாராசினருக்கு வந்து வருகின்ற காலங்கள் ஒரு லாபகரமான வாரமாக இது இருக்கும். இந்த வருடம் முழுவதும் துளாராசி பொறுத்த வரைக்கும் பிற்பகுதி, அதாவது 2026 வந்து 4வது மாதம் குரு பயிற்சி ஆன அப்புறம் துளாராசினருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலங்களில் நீங்கள் வந்து ஏதாச்சும் புதுசாக வீடு மனை சம்பந்தப்பட்ட யோசனைகள் இருந்தாலும் என்ன உங்களுக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய். அந்த மாதிரி வருகின்ற காலங்களில் அந்த மாதிரி புது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். காரணம், நீங்கள் இது வரைக்கும் வந்து இந்த தடைகள்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் நிவர்த்தியாகி புதுசாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு வீடு கட்டுறதோ ஏதாச்சும் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அது நல்லா உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வருடமாக தான் இது இருக்கிறது. எந்த தடங்களும் இருந்தாலும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சாதகமான இந்த வருடம் தான் சொல்லலாம். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து குருவினால் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் வருகின்ற இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து மிகவும் சாதகமாக இருக்கும். ஆகவே அதனை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற உங்களை நாங்கள் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்து பல பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண நினைக்கின்றோம். துளாராசி பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் தான். இந்த வருடம் நன்றாக அமையும். இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த பலன்கள் அமைகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். தைரியமாக நீங்கள் இறங்குங்க. எந்த காரியத்தில் இருந்தாலும் தைரியமாக இறங்குங்க. காரியத்திற்கெல்லாம் எதுவுமே வராது. ஆகவே இந்த வருடம் பிற்பகுதி தான் உங்களுக்கு வந்து முன்பகுதியை விட பிற்பகுதியில் மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்லி, அடுத்து வருகின்றது நம்மளுக்கு வந்து இந்த வருடம் யாரும் நல்லா இருக்குன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? 2026 முழுமையாக எப்படி இருக்கும்? இது வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை வந்து பார்க்கலாம்.